ஏஸ் மூவி ரிவ்யூ. இந்த படத்தில் ஹீரோ விஜய் சேதுபதி, ஹீரோயின் ருக்மிணி மற்றும் யோகி பாபு, டைரக்டர் ஆர்மோ குமார். இந்த கதையை பற்றி பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்லி மலேசியாவுக்கு வர்றாரு. மலேசியாவில் யோகி பாபு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. யோகி பாபுக்கு எதிர்த்த வீட்டில் தான் ஹீரோயின் ருக்மிணி இருக்காங்க. ருக்மிணிக்கு அவங்களுடைய அப்பாவால் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சொத்தால் பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறாரு ஹீரோ விஜய் சேதுபதி, ஹீரோயினுக்கு எந்த முறையில் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, இதனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது தான் கதை. இந்த படத்தோடைய ப்ளஸ்ஸை பற்றி பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி தன்னுடைய வழக்கமான அமைதியான நகைச்சுவை மற்றும் நக்கல் பாணி காட்சிகளால் படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னே சொல்லலாம். யோகி பாபுவும் தன்னுடைய நகைச்சுவை ஒன்லைன் நகைச்சுவால் சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கிரண் பிவி ராவத் மலேசியாவை நல்லா காட்சிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக ஒரு காட்சி சொல்ல விஜய் சேதுபதி பால்கனிலிருந்து இரவு நேரத்தில் ஹீரோயினை நேரடியாக ஹீரோயினை பார்த்து பேசுகிற காட்சியாக இருக்கட்டும், அந்த போக்கர் கேமை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டி பிரபாகரனுடைய இசையில் பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா இருக்குது. உருகுது உருகுதுங்கிற மெலடி சாங்கு சிறப்பாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படமாக எடுக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவை ஆக்ஷன் காதல் கந்த கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். குறிப்பாக மைனஸ்ன்னு பார்த்தா யோகி பாபு காமெடிலாம் பாதி தான் சிரிப்பு வருது நமக்கு. ஏன்னா அதை தேவையில்லாமல் அந்த உருவக்கேலி பண்ண உருவக்கேலி, அப்புறம் தூய்மை பணியாளர் குப்பை பொறுக்கின்னு இது பண்ணுறது, அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. படத்துக்கு இன்னொரு துணைக்கதையும் வருது. அது ஏற்கனவே எல்லா படத்துலையும் வர்ற அதுதான். ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பெண் துன்புறுத்தப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க, வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அவங்கள ஹீரோ எப்படி காப்பாற்றினாருங்கிற ஒரு துணைக்கதையும் இருக்குது. வில்லன் பிவி அவினாஷோட வில்லத்தனம் நல்லா இருக்குது. ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே காட்டுறாரு. பபுலு பிருத்திவிராஜும் ஒரு வில்லனாக வராரு. அவருடைய நடிப்பு கொஞ்சம் செயற்கைத்தனமாகவே இருக்குது. தொழில்நுட்ப ரீதியாக அந்த படத்தை பாராட்டலாம். தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது நல்ல தரமாக படம் வந்திருக்கு இந்த ஏஸ் திரைப்படம். ஆனால் திரைக்கதையாக இருக்கட்டும், நகைச்சுவையாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த ஏஸ் சறுக்கி